ஒரு நாட்டிற்கே தளபதியே ஒரு அமைச்சர், நாட்டையே வழி நடத்தக்கூடியவர். உண்மைதான். கணவன் மனைவி எப்படி இருப்பாங்க தெரியாம வரலாமா நீ? உனக்கு போன் போட்டேன், உனக்கு போன் போட்டதுல இருந்து சுவிட்ச் ஆஃப் சுவிட்ச் ஆஃப் சுவிட்ச் ஆஃப் தான் வருது. என் தங்கத்துக்கு போனாலும் அதே நிலைமை தான், அவளுக்கு சுவிட்ச் ஆஃப் தான் வருது. அப்படியா? ஆமா. என்ன இந்த நாட்டில் ஏதோ பெருங்குடி மக்கள். நீ பெருங்குடி, நீ திட்டமான குடி, முந்த குப்பை ஓசி குடி. காட்சி கூட வராத காலில் மட்டும் அவனுக்கு பங்கு போட்டு பாரு, என்ன ஆகுது பாரு. சரி பாட்டும் வாக்கிலே நடந்தது என்ன ஐயா? இனி நாங்க கிராமத்துல குடி இருக்கிற மாதிரி இல்ல. எதற்காக? ஆமா, எதற்காக? ஏன் எதற்காக? எனக்கு பெரிய நாசம் அடைஞ்சு போச்சு ஐயா. நாசம் இல்ல, நஷ்டம். அப்படி சொல்லு. ஆமாங்க, கடியாத மழை பொழிஞ்சுது, வேலையா நாத்து விட்டோம். சரி, விட்டா நாத்து எடுத்து நடுவு செய்தோம். ஓஹோ, நல்ல மகசூல். ஆமாங்க, கை கொண்ட வராங்க. சரி, காலையில அறுபாரகிறான கையில வண்டி எடுத்து போய் பார்த்தா கையில என்ன இருக்கு? என்ன இருக்குது? ஐயோ, வெறும் நெல்லு தாங்குது. தாள காணையா? தாள காணப்பா, ஏன மாத்தி மாத்தி நான் சொல்றேன். கதிரேதுனா? கதிர இல்ல, தாள் மட்டும் தான் நிலத்துல இருக்குது. சுத்தமா நெல்லு கூட இல்லைங்க. அப்புறம் கடன் கொடுத்து வந்து கூரையை விரிக்கிறான். எங்க குழந்தை குட்டிகளை எங்களால காப்பாற்ற முடியாது. நாங்க ஊரோட காலி போடுறோம். விவசாயத்தை செய்ததால் நஷ்டம் ஏற்பட்டு விட்டது. ஆகியால் கடனை கொடுக்க முடியல, நாட்டு விட்டு நாங்க போறோம் சொல்றீங்க. உங்களுக்கு கடனை அளிப்பது எமது கடமை. அது மட்டுமல்ல, உங்களை வாழ வைப்பது நமது கடமை. உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அனைத்தையும் நான் செய்து முடிக்கிறேன். அது நாட்டில் எனக்கு இருந்தா போதும். அப்படிங்களா? அப்போ எங்க நிலைமையை பார்த்து எல்லாம் கண்டிப்பாக சரி பாட்டும். உங்களுக்கு எந்த வரியுமே கிடையாது, வரியே கிடையாது, வரியே கிடையாதுப்பா. நாங்க வாங்கிய கடன் கடனை கட்டினா கடை கட்டி போங்க, எல்லாமே தள்ளுபடியா? எல்லாமே தள்ளுபடிதான். கம்மு நாட்டி மாவனே, ஊரு ஓட்டு காலி பண்ண பாரு சொன்னேன். நீ எங்கதான் போனாலும் கடன் கொடுத்தோம் நம்மள சும விடுவானா? எங்கதான் போனாலும் நம்ம நகைகள் நம்மளை விட்டு பிரியுமா? இதுக்குதான் பெரிய எடுத்த சமாச்சாரம். அப்பா எங்களுக்காக எல்லா வரியுமே தள்ளுபடி. எங்களுக்காக 2 வரியா? 2 வரி தள்ளிடுறேன். ஆமா, என்ன வரி? ஆமா, 2 வரி சொல்லியே. 2 வரினா அது என்னென்ன வரி? பிப்ரவரி, ஜனவரி, மார்ச். போய் பொண்ணுக்கு உதவி பண்றான். ஐயா, மணல் பார்க்கணுமே. அப்ப இவரு யாரியா? நாட்டின் அமைச்சர் நான். ஓ, மிச்சரா? தளபதி யாரு? நீங்க? அப்ப மணல் கிடையாதா? ஐயா, எல்லாமே பாத்தீங்க. குடிமக்களே, உங்களுக்கு என்ன குறை? என்ன குறை? ஆமா ஐயா, பண்ணிங்க காட்டு பண்ணிங்க. யாரு பண்ணி கேக்குறேன்? காட்டு பண்ணி ஜாதகத்திலே வாழக்கூடிய குடிமக்கள் அத்தனை சேர்ந்து நீங்கள் 8 பேர்கள் எடுத்து விட்டது. சரி, உங்களுக்கு பரிதாபம் இருக்கிறது. ஐயா, உங்களுக்கு தேவையான அத்தனை நாசிக்கப்படுகிறேன். புறப்படுங்க, போங்க. நாங்க போய் வரோம் ஐயா. போயிட்டு வாங்க. போட்ட 2 ஏக்கர் கரும்பு அநியமா வந்து மேய்ஞ்சிட்டு போடுமா எறும்பு. 2 ஏக்கரா கரும்பியா எறும்பியா துண்டு மூச்சா? கடையா மூச்சா இல்ல புழுப்புலா மூச்சா? நான் எப்படிதான் போச்சுனே தெரியல. வாழ்க மன்னர், வாழ்க மன்னர், வாழ்க மன்னர். பார்த்தா நல்லவளா தெரியுது. ஆமா, சதா குடிகார அவர் நிர்வாகம் பண்ற கடமை. அப்படி நம்ம நான் பாத்துக்கிறேன் ராஜா. குடிகார அவர்
நான் குடிக்காரு. குடிகாரன் குடிமக்கள் ஆட்சியே உங்க குறையத்துக்கு பார்த்தா என்ன குடிக்காரன்னு சொல்லிட்டு போறியா முன்னாடிடா? அப்படி நடக்குதுங்க. எங்க நடக்குது? எங்க நடக்குதுங்க? இங்க. அங்கனா? இங்க என்ன நடக்குது? அங்க கை கட்டினா? நான் இங்கதாங்க. அது இல்லம்மா. இங்க எங்க இங்க கை கட்டுவா. இங்க கை கட்டுவா. அம்மா. காட்டியா? ஏம்மா, இருமா. என்ன இது? இன்னொரு வாட்டி வந்து பாத்தீங்க. ஊத்துறாங்க, அவர் குடிக்கிறாரு. அப்படி சொல்லாண்டா காமனேட்டி. அம்மா தப்பா நினைச்சுக்கிறாங்க. கை அங்க போடுங்க. கிட்ட போடு கை குடிங்க. ஆமா, தம்பி தண்டா, தம்பி கருமே. அண்ணா, நீங்கள் உரைத்தது போலவே அந்த சதிகாரியை இந்த நாட்டை விட்டு அடித்து துரத்தி விட்டேன் அண்ணா. அப்படியா? அமைச்சர்களே, இப்போது குறைகளை தீர்ப்பதற்காக குடிமக்களோடு காணகச்சனை வேட்டையிட போகிறீ. இல்லைங்க, எங்க போறீங்க? குடிமக்களுடைய குறைகளை தீர்ப்பதற்காக காணகச்சனை வேட்டையிட போகிறீ. நான் இருக்கும் பொழுது நீங்கள் செல்வதா? நீங்கள் இருவருமே போகக்கூடாது. அதனால் குடிமக்களின் குறையை தீர்ப்பதற்காக நான் காட்டுக்கு வேட்டைக்கு நான் போறேனா? இளவரசே, தற்போதுதான் அயல்நாட்டு விடுத்து தாயகம் வந்திருக்கிறேன். உடனெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆகையால் அருமலையா நின்று நீங்கள் சிறப்போடு இருங்கள். ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். நானும் ஒரு அண்ணனும் கானகம் சென்று கொடிய மிருகங்களை வேட்டையாடி விட்டு வெற்றியோடு வருகிறோம். அமைச்சர் உரைப்பது உண்மைதானா? நான் மட்டும் தனிமையை செல்ல போகிறாரு. என்னோட துணையாக அமைச்சர் வர போகிறார். நானும் அமைச்சர் இருவரும் துணை கொண்டு இப்பொழுது கானகச்சனை வேட்டையாடி முடித்து வரும். அது மட்டுமல்ல, பத்திரமாரி அவர் யாரும் தெரிகிறதா? தம்பி, எங்க அண்ணி அரண்மனையில இருக்கும் வரை உனக்கு குறையே இருக்காது. கச்சலை என்னங்க? ஆத்தனியா, என் தம்பி அயல்நாட்டிலே பட்ட படிப்பு படிச்சவன். ஆமா ஆமா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்பதான் நீ பாத்துருக்கிறவன. கண்டிப்பா இப்பதான் வந்துருக்கான். அவனுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை இல்லைன்னு சொல்றது கூட. அது மட்டும் கிடையாது. என் தம்பி அயல்நாட்டிலே அயல்நாட்டு உணவை சாப்பிட்டுவேன். தமிழ்நாட்டு உணவு சாப்பிட்டு வெகு நாளாக ஆகிப்போச்சு. ஆகினால் என் தம்பி எந்த நேரத்தில் எதை கேட்கணும் அதையெல்லாம் சமைத்து கொடு. அவன் கேட்டானா கேட்காமலே முகக்குறிப்பறிஞ்சு அண்ணி செய்வாங்கண்ணா. எனக்கு தெரியும். அண்ணி முகத்தை பார்த்தாலே தெரியுது. பரவாயில்ல, மத்திய புள்ள அப்படிதான் இருக்கணும். ஆமாண்டா. சொல்ல வேண்டிய அந்த மூஞ்ச பாரு, அந்த முகத்தை. ஆமா. லட்சுமி கடாச்சண்டா. அங்க பாரு. ஏய், இந்த மாதிரி முகத்தை பார்க்க முடியுமா? என் தம்பி எதை கேட்டாலும் கூட கண்டிப்பா கொடுக்குறேங்க. இல்லன்னு சொல்லவே கூடாது. கண்டிப்பா சொல்ல. அடிக்கடி பணம் கேட்பான். இல்லன்னு சொல்ற பாரு. பணமா? பீரோ திறந்து அள்ளி அள்ளி கொடுக்குற. நீங்க அது மட்டும் இல்ல, அவரு வடனை பிரியா சாப்பிடுவார். மெது வடை சாப்பிடுவார். அவர் கூட இருந்து பழக்கம் எனக்கு. சபாஷ், ஏய், சபாஷ், சபாஷ். என் தம்பி கேட்க கூச்சப்பட்டானா கூட கூட இருந்து மனைவி கிட்ட சொல்றது உங்க கடமை. என் மனைவி கிட்ட சொல்லு, கேட்டதெல்லாம் கொடுப்பா. அது மட்டும் ஏய், டிவி தான் பாப்பார். இளவரசே, என்னுடைய அண்ணி என்னுடைய தங்கை, என்னுடைய தங்கை, என்னுடைய தங்கை தான் உங்களுடைய அண்ணன் திருமணம். பார்த்தாயா, இந்நாட்டு இளவரசன் உத்தமர் அயல்நாடு சென்று சிறப்பான முறை பட்டப்படை பயின்று தாயம் திரும்பியிருக்கிறார். ஐயா, அவருக்கு என்னென்ன வேண்டுமோ அனைத்தையும் அறுசுவையாக சமைத்து வாயானவருக்கு போடு. சாப்பிட்டோம். நான் பார்த்து நீங்க போயிட்டு வாங்க. புறப்பட்டா ஆகட்டும். டேய் கூடவே போயிட்டு வாடா. உங்களுக்கு ரொம்ப பசிடா. பசி அதிகமா இருக்கு. இந்த பசி தீக்கிட்ட நான் இருக்கனே. நீங்க வருவீங்கன்னு காலையில இருந்து உங்களுக்காக அரிசி உணவு நான் செய்து வச்சிருக்கேன். ஐயோ, அப்பதான் சாப்பிடணும். முதல்ல புறப்படு.